Game of Thrones. Yes, CSK ஓட கேம், ஹோம் கேம், முக்கியமான கேம். பர்னிங் கொஸ்டின் ஆஃப் திஸ் சீசன் என்ன அப்படின்னா, இன்னும் டேபிள்ல ஒரு பாயிண்ட் கூட எடுக்காம இருக்கிற ஒரே டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ். நாளைக்கு ஹோம் கேம் செய்வீர்களா அப்படின்றதுதான் கேள்வியா இருக்கு. அஸ்னா, welcome to செய்வீர்களா the show. சொல்லுங்க. செய்வீர்களா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி வருவீர்களா அப்படின்னு டெவால் பிரேவர்ஸ பார்த்து கேட்டிருக்கோம். டெவால் பிரேவர்ஸ் நான் வரேன், கர்ணா வரேன், வந்து பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ஐ திங்க் நான் ஒரு பெரிய டெவால் பிரேவர்ஸ் ஃபேன் பிகாஸ் ஆஃப் த வே ஹி பிளேஸ். ஓகே, பட் டெவால் பிரேவர்ஸ் லெட்ஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் அவனும் ஒரு இன்ஜுரில இருந்து திரும்பி வரான். பட் த மொமெண்ட் பிரேவிஸ் கம்ஸ் பேக் இன் டு த ஸ்குவாட்ல அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் ஐ திங்க் வில் ரியலி கோ அப் 2 notches. என்ன ஒரே ஒரு விஷயம் வெயிட் பண்ணி பார்க்கணும், வில் வி கெட் பிரேவிஸ் எனர்ஜி ஆன் த ஃபீல்ட், இல்ல பிரேவிஸ வந்து இம்பாக்ட் ஸ்டப்பா யூஸ் பண்ண போறாங்களா? ஏன்னா we got to be very careful. These side strains are very tricky. The side strain, hamstring இதெல்லாமே tricky. அடிச்சு கிடிச்சு அது திருப்பி வந்ததுன்னா there is a chance of recurrence. ஸோ அவனை நல்லா பார்த்துக்கணும், wrap him around the cotton wool பார்த்துக்கணும். அண்ட் செய்வீர்களா இந்த வாரம் ஆக்சுவலி பார்த்தோன்னா வருவீர்களா அப்படின்னு குஜராத்தை கேட்டாங்க, வந்துட்டாங்க, பாயிண்ட் எடுத்துட்டாங்க. கேகேஆர் வந்து வருவீர்களா அப்படின்னா வரோம் அப்படின்னு 18 ஓவர் வரைக்கும் சொன்னாங்க. அப்புறம் கேமரன் கிரீன் வந்து நான் வரேன் 3வது ஓவருக்கு அப்படின்னு சொல்லி 2 அரைக்குழி பால் போட்டு கேம்லயே இல்லாதவங்களை கொண்டு வந்து முகுல் சௌத்ரி பிளேட் அன் அப்சல்யூட் ஸ்பெக்கி. அந்த கேம் வந்து கேகேஆர் 2 பாயிண்ட் இருந்தது, கேகேஆர் 2 பாயிண்ட் வீட்டுக்கு எடுத்துன்னு போறியா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல நாங்க 1 பாயிண்ட் மழையிலேயே ஹாப்பியா இருக்கும், யூ டேக் இட் அப்படின்னு எல்எஸ்ஜிக்கு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்து கிளம்பினா. ஸோ ஐடியலி I would think CSK will get on the scoreboard or the points table this week நான் நினைக்கிறேன். முகுல் சௌத்ரிக்கு வந்து லெட்ஸ் கோ பேக். ஆஃப் கோர்ஸ் எஸ், நம்மளே வந்து நம்ம ஷோல வந்து சொல்லியிருந்தோம் that ஜஸ்டின் லாங்கர் had said ஒரு 6 மாசத்துக்கு அந்த பையனை என்கிட்ட கொடுத்துருங்கப்பா, I'll make him the best finisher அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாருன்னு சொல்லியிருந்தோம். He just needed 3 games. 6 மாசம்லாம் இருக்கட்டுங்க, பட் 3 கேம்ஸ்லயே நான் என்னோட பவரை காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி he really proved himself. Couple of words about his knock. Look, I think அதாவது வந்து his bat speed, bat swing, his presence at the crease இது எல்லாமே வந்து ஸ்கவுட்டிங் பார்த்திருப்பாங்க. And from what I hear, LSGல ஜெனரலா ஸ்கவுட்டிங் எப்படி போகும்னா தெரியுமா சஸ்திகா, நீ வந்து அந்த பிளேயரை பாப்பீங்க, அந்த பிளேயரை பார்த்த உடனே there will be a group of people, அனலிட்டிக்ஸ் டீம் இருப்பாங்க. I'm sure சில RR மணி டீம்லாம் பேட் ஸ்பீட் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, MIU I'm sure will use it. அதெல்லாம் யூஸ் பண்ணி there will be a debate. கோச்சிங் ஸ்டாஃப் பார்ப்பாங்க, பேட்டிங் கோச்சஸ் பார்ப்பாங்க, எல்லாரும் வருவாங்க. Then they will make a collective decision. In the case of Mukul Chaudhary, from what I hear from the horse's mouth, that it was a unanimous decision. ஒருத்தன் எனக்கு இந்த பிளேயர் வேணும், நான் ஒத்துக்கலங்க, அந்த மாதிரி டிபேட்டே நடக்கல. முகுல் சௌத்ரி அப்படின்ன உடனே முகுல் சௌத்ரி வாங்கிக்க, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் எவ்வளவு போனாலும் வாங்கிக்க, எவ்வளவு தூரம் போனாலும் வாங்கிக்க அப்படின்னு யுனானிமஸ் டிசிஷன். அண்ட் ஹி ஷோட் அஸ் வை. சி ஒருத்தன் இன்னைக்கு தேதிக்கு T20 கிரிக்கெட் தான் வந்து இஸ் த ஃபல்கரம் அரௌண்ட் விச் ஆல் தீஸ் கிரிக்கெட்டர்ஸ் ஆர் பில்டிங் தேர் கரியர்ஸ். சின்ன வயசுல இருந்து அப்படிதான் விளையாடுறாங்க. நீ அடி, அப்புறமா பாத்துக்கலாம், பால வேணும்னா நிறுத்திக்கலாம், அது எதுக்கு தேவையில்லாம பால அசிங்கமா நிறுத்திக்கிட்டு அடி அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. சோ வித் தட் எனக்கு அவன் பேட் ஸ்பீடு, அவன் ஷார்ட் மேக்கிங் எபிலிட்டி இதெல்லாம் கூட தனியா பார்க் பண்ணிடுவேன், நோ பார்க்கிங்ல வச்சிடறேன். வைபவ் அரோரா வந்து 3 balls 7 runs ரிக்வயர்டு, ஒரு சென்சேஷனல் யார்கர் போட்டான். சாரி 4 balls 7 4 balls 7 ஒரு யார்கர், சென்சேஷனல் டெலிவரி. நெக்ஸ்ட் ஹி வென்ட் டு ஸ்கூப் அண்ட் ஹி மிஸ் தட் டெலிவரி திருப்பி. சோ 2 balls 7 runs. 2 balls 7 runsல நான் நினைச்சேன் சின்ன பையன் ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறான், இந்த மாதிரி ஜென்ரலா இந்த மாதிரி லேப் ஷாட்லாம் நீ ஆட போயிட்டு டாட் பால் கொடுத்தனா the pressure will pile on you so much. ஏன்னா போலருக்கு ஒரு ரிதம் இருக்கு, 2 பால் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கான். 3வது பால் the sheer audacity and belief, I will say audacity. ஏன் audacity நான் சொல்றேன்னா, ஒன்னும் பண்ணல, he didn't try to go hunky dory or anything, எதுவும் டிஃபரெண்டா எதுவும் ட்ரை பண்ணல. he said நீ வைடியா இருக்கிறதானே போட போற, நான் உன்னை கவருக்கு மேல விட்டு கூடைய கடாசரன்னு சொல்லிட்டு நின்னு just stood firm. அந்த ஒரு பேட் ஸ்விங் இஸ் காட் தட் வெரி பாட்டம் ஹேண்டட் ஸ்வைப் at it. அதாவது என்னன்னா லாஸ்ட் அது ஹெலிகாப்டர்ல he is giving that thrust with the bottom hand லாஸ்ட்ல. phenomenal shot சஸ்திகா, I am not even kidding you. அந்த மாதிரி ஷாட்லாம் அந்த அது எப்படின்னா அவனோட பேக் நீ தரையில இருக்கு. why did the back knee go down? because the ball was full and he had to create that elevation. அடியில போயிட்டு பாட்டம் ஹேண்டட், I can only say it's a shovel at the end. எங்கேயோ போய் விழுந்துச்சு. அஃப்கோர்ஸ் அகேன் லாஸ்ட் பால் பவுன்சர், குட் எக்ஸிகியூஷன். ஐ தாட் வைபவ் அரோரா கேம் பேக் வெரி வெல் இன் தட் ஓவர். என்னோட ஒப்பீனியன்ல முகுல் சௌத்ரி இஸ் காட் so much more than just the cricketing abilities. He's got some great composure and presence. அதுதான் ஜஸ்டின் லாங்கர் பார்த்திருப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா I don't think
ஸ்ட்ரோக் மேக்கிங் எபிலிட்டியில ஜட்ஜ் பண்றாங்கன்னு எனக்கு தோணல. இட்ஸ் பியூர்லி அபவுட் ஹிஸ் பிரசன்ஸ். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், வைபவ் ஒரோராவை வந்து கேமரூன் கிரீனோட 19th ஓவர் ரொம்ப லெட் டவுன் பண்ணிடுச்சு. பட் முகுல் சௌத்ரி இஸ் அ கிரேட் பிக். இதே மாதிரி நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஆர்ஆர் போனாங்க, எல்எஸ்ஜி போனாங்க. ஸ்கவுட்டிங்னா யாரும் தெரியாது, போலாமா வேணாமான்னு பார்த்துட்டே இருக்கிறது. ஒரு பிளேயரை வந்து 2 டீம் போய் ஒரு 2 கோடி 1.5 கோடி, திலக் வர்மா வந்து மெகா ஆப்ஷன்ல எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் 1.5 கோடி. அது ஆமா. ஸ்கவுட்டிங். when you know there will be some interest in that player, but not so much that you can get him at a bargain price. யாருக்குமே தெரியாம ஒரு மாதிரி எடுக்கிற இப்ப அந்த அமன் ராவ் பரேலா வந்து there was enough ability to suggest that there is skill, but RR have banked on him and got him, right? RR have Yeah. banked on him, they have gone that extra mile to get that boy. அவன் ஒரு விஜய் ஹசாரேல ஒரு சம knock, ஒரு fantastic knock. So all that has to be calculated to be able to get something as a good scout. I think we have to give it to the LSG scouting team. Like முகுல்க்கு எவ்வளோ appreciation கொடுக்குறோமோ அதே appreciation we have to give it to the LSG scouting team as well அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். Okay, coming back to tomorrow's game, CSK versus DC at Chepauk. ஒரு பக்கம் yes, there's going to be a battle on the field அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் there is going to be a battle between the coaches. In fact, ஹேமங் பதானி a couple of years back அவர் டெல்லி கேபிட்டல்ஸோட கோச்சா இருக்கிறதுக்கு முன்னாடி இன் ஒன் ஆஃப் தி இன்டர்வியூஸ் வந்து சொல்லியிருந்தாரு, சிஎஸ்கே 5 ட்ரோஃபிஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் தோனி தான், ஸ்டீஃபன் ஃபிளெமிங் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் ஹி ஆல்சோ செட் தோனி இல்லாம ஸ்டீஃபன் ஃபிளெமிங் கோச் பண்ணியிருந்த மத்த லீக்ஸ்ல அவரு கோப்பைகளை வாங்கினதே இல்ல, அடிச்சதே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ டுமாரோ இட்ஸ் கோயிங் டு பி த ஹெட் கோச் வெர்சஸ் ஹெட் கோச். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டில நம்ம பார்க்க போறோம். நான் சொல்லுங்க. ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த நான் வந்து இதுல அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அகைன் அண்ட் அகைன் நம்ம நீ சொல்ற உன் ஸ்டைல்ல சொல்றேன். லைக் அக்கார்டிங் டு சஸ்திகா, நம்ம மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படிங்கிற கான்செப்ட்ல நான் அது கொடுக்குறேன். சி, ஒரு கோச்னா என்ன? ஒரு கோச் இஸ் சம்ஒன் who puts every process in place. For example, he builds the leadership group. Okay, ஒரு லீடர்ஷிப் டீம்னா கேப்டனை சுத்தின ஒரு லீடர்ஷிப் டீம், ஆன் ஃபீல்ட் ஸ்ட்ராட்டஜி, you have this whole time out, bowler-ஓட entry points, batsman-ஓட entry point, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்துருச்சு. Squad assembly. When I say squad assembly, the auction is where half the job is done. Squad assemble பண்றது, அந்த ஸ்குவாடுக்கு லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எடுக்கிறது. உதாரணத்துக்கு வந்து இப்ப ஹேசல்வுட்டுக்கு பதிலா ஜேக்கப் டஃபி எடுத்தாங்க ஆர்சிபி. லைக் ஃபார் லைக் ஜாஷ் ஹேசல்வுட்டாலே ஜேக்கப் டஃபி பண்ண முடியுமான்னு கொஸ்டின் மார்க் இருக்க தான் போகுது. பட் ஓவர் the 2 games he's come in and filled admirably for Josh Hazelwood. அதுக்கே வந்து நீ ஒரு பெரிய டிக் மார்க் கொடுக்கணும். அட்லீஸ்ட் லைக் ஃபார் லைக் நீ எடுத்திருக்க. பட் ஆனா இப்ப நீ மேட் ஹென்ரிக்கு லைக் ஃபார் லைக் பாக்குறனா ஜக்காரி ஃபோக்ஸ், அது லைக் ஃபார் லைக் இல்ல, அது லைக் ஃபார் அன்லைக். தட் இஸ் நாட் அக்செப்டபிள். பட் ஆனா திஸ் கேம், லைக் யூ ரைட்லி செட், இஸ் த பேட்டில் பிட்வீன் பேட்டக்காரன் அண்ட் ஒரிஜினல் சேப்பாக்காரன். வேட்டக்காரன் இல்ல, ஒரிஜினல் சேப்பாக்காரன். சேப்பாக் சூப்பர் கில்லிஸோட கோச்சா 2-3 டைட்டில் அடிச்சிருக்காரு ஹேமந்த் பதானி. சி, அதாவது வந்து ஃபார் த பியூர் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஹேமந்த் பதானி சொன்ன ஸ்டேட்மெண்ட். சி, நான் இந்த பேட்டில் ஆஃப் நரேட்டிவ்ஸ்குள்ள தான் போக மாட்டேன். ஹேமந்த் இன்டர்வியூ கொடுத்தாரு, பட் இப்ப அவர் ஹெட் கோச் ஆயிருக்காரு. பட் நம்ம ஹேமங்கோட கரியரே பார்க்கலாம். நான் ஐ வில் நாட் டுவெல் டீப், ஏன்னா நான் ஹேமங்கோட ஒர்க் பண்ணதே இல்ல. ஐ டு நாட் நோ ஹிஸ் மாடஸ் ஆப்பராண்டி. பட் டெல்லிக்கு சும்மா செங்குத்தா ஒரு டீமை நிறுத்திருக்காரு, போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி. அபார்ட் ஃப்ரம் தட், லெட்ஸ் லுக் அட் ஹிஸ் கிரெடென்ஷியல்ஸ். அவர் வந்து துபாய் ILT20 கோச் பண்றாரு, துபாய் கேபிட்டல்ஸ்க்கு அங்க ஒரு டைட்டில் அடிச்சிருக்காரு. ஓகே, if I'm not wrong, வேற எங்கேயுமா இல்ல கேபிட்டல்ஸ், I'm not sure where else he's gone. but TNPL ஓகே, TNPLக்கும் IPLக்கும் ஏணி வைக்கணும், ரொம்ப தூரம், வெரி பிக் டிஃபரன்ஸ். பட் ஸ்டில் அங்கேயும் ஒரு டைட்டில்ஸ் அடிச்சிருக்காரு. அவர் வைக்கிற ஒரு விஷயம் என்ன, ஃபிலிமிங் தோனி, ஐ மீன் அதுக்குள்ளலாம் நான் போக மாட்டேன், ஏன்னா it becomes very trivial. I won't go into it. But definitely last time Delhi Chepauk வந்து they absolutely nailed their game. And with that, as of now, the original Chepauk Super Gillies, Chepauk Karan, has the upper hand over the Petakaran. All right. Okay. Also now let's come back to CSK. நீங்க because you said team wise நம்ம வந்து போயிடலாம். and நேத்து எபிசோட் நான் பார்த்தேன், it was really very nice, very heartwarming எபிசோடா இருந்துச்சு டெவால் பிரேவிஸ். and you also said அவருக்கு வந்து ஒரு இன்ஜுரி இந்த சைடு இருக்கு, how he is going to work on it நமக்கு தெரியல அப்படினெல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. பட் இந்த நெட்ஸ் பொழந்திருக்காரு 6 அப்படின்னு வந்து நமக்கு தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. இட்ஸ் a very good sign அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா?
கர்ணன் வந்துட்டான். கர்ணன் கர்ணன் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். கர்ணன் சீக்கிரம் வரேன். கர்ணா சீக்கிரம் வர்ண. பெர்ஃபெக்ட். அவன் வரட்டும். பட் அவன் வந்து let him get on to the park. I think டீமுக்கே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த கடைசியா நடந்த 3 மேட்சுக்கு அவன் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அது அப்புறம் சிஎஸ்கேவோட ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் த ஃபேன்ஸ் அண்ட் எவ்ரிதிங் shouldn't pile upon him. And it's never easy to come back from an injury, right? It's never ever easy to come back from an injury. So அந்த மாதிரி இன்ஜுரில இருந்து வரும்போது he needs that space. அதனால தான் நான் சொன்னேன், can we keep him off the park as a fielder? அவன் ஃபீல்டிங் பண்ணாம இருந்தான்னா you're going to get him slowly eased into it. Side strain na அது grade, I am guessing எவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கான், couldn't have been more than a grade 1/2 சைட் ஸ்ட்ரெயின் இருந்திருக்க முடியாது. ஸோ அது என்னன்னா அங்க இருக்கும் உங்களுக்கு அதுலயுமே வந்து 2-3 இடம் இருக்கு. எந்த இடத்துல இருக்கு, டாப்லயா கீழயா மிட்லன்னு இருக்கு. பட் when he is going to go across the line, especially when he is going to use his hips to hit those big shots, it is definitely going to create a bit of restraint. I'm sure he'll be taped around it. I'm sure he will take his medicines. He will get to the game. All that is there, but he has to ease himself into the tournament. He has to ease himself into the tournament against a team that is actually on fire. So I really hope கரெக்டான மேட்சப்ஸ்க்கு யூஸ் பண்றாங்களா. லைக் ஐ செட், they have to plan very well getting into this game. கரெக்டா பிளான் பண்ணணும். அகேன்ஸ்ட் டிசி கிட்ட என்ன இருக்கு, நீ சொன்ன மாதிரி அவங்களோட bowling, of course நம்ம மேட்சப்ஸ் பார்க்கலாம், but the thing is he needs to be eased into the tournament coming back from an injury. And how important is the legs for this, you know, the power generation அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த legs அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க ஆல்ரெடி வந்து சொல்லிருந்தீங்க. And how important or crucial is it for him, especially with an injury like this? On the contrary to what people might think, all the force comes from down to up. Okay, levers ன்னு சொல்லுவாங்க. உன்னோட ankle ல இருந்து, உன்னோட knee ல இருந்து, உன்னோட hips ல இருந்து everything creates a certain amount of certain degree of flexion. And the flexion and the force, ground force னுவாங்க, ground force, அங்கேருந்து bottom up is where the power is actually generated. And Devon Davis அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. He's built like an absolute truck. நிஜமாவே சொல்றேன், strong as you can get it. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இவ்வளவு நீ ஃபாஸ்ட் ட்விச்சா அந்த மாதிரி ஷாட்ஸ் எல்லாம் ஆட முடியும். You can muscle it away. I can't wait to have him on the park. I think it's going to be totally exciting. From someone who admires his batting, I can't wait to see him. லவ்லி. இப்ப வந்து again fans எல்லாம் டிபேட் பண்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டீம் காம்பினேஷன். பட் டெவால் பிரேவிஸ் வந்தா who is he coming in place of? அகில் ஹுசைனை என்ன பண்ண போறீங்க? நான் வந்து ஜெனுவினா தாட் கொடுக்கல. ரெண்டு விஷயம் எனக்கு சர்டன். ஒன்னு அகில் ஹுசைன் வந்தாகணும், இன்னொன்னு கந்தா வந்தே ஆகணும். இது ரெண்டும் வந்தாகணும். ஐ மீன் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் a no brainer. டெவால் பிரேவிஸ் பிட் அப்படின்னா அவன் வந்தே ஆகணும். யாருங்கிற கொஸ்டினுக்கு போறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் டிஃபரெண்டா பார்ப்பேன் இந்த கேம்குள்ள போகும்போது. லைக் ஐ செட், முன்னாடியே மேட்ச் அப்ஸ் பேசுறோம். டெல்லியோட bowling அட்டாக் நம்ம பார்க்கலாம். ஓகே, யூ நீட் டு ஸ்கின் டெல்லிஸ் bowling அட்டாக் வித் த பேட் அண்ட் யூ நீட் டு கெட் அட்லீஸ்ட் 10-15 runs மோர். ஏன்னா நம்மளோட bowling கொஞ்சம் இட்ஸ் காட் ஆன் த பேக் வே, ரைட்? சோ இப்படி இதை கன்சிடர் பண்ணும்போது டெல்லியோட bowlers யாருன்னு பார்க்கலாம். முகேஷ் குமார் opens the bowling with லுங்கி இங்கிடி. Then you have Natarajan who might give you a defensive 6th over or a 7th over. இதுதான் அவங்களோட seam attack. They've got Akshar Patel who will step inside the power play to bowl an over or two. Then they've got Kuldeep Yadav and Viparaj Nigam who will surround Natarajan in the middle overs and give them the 20 overs. இதுல என்னன்னா, Chennai actually match up really well against somebody like a Mukesh Kumar. Okay, Perriya, I think Delhi is seri, Lucknow is seri, he got a bit of seam. But if you looked at the last game GT against Josh Butler took him down. And I have no doubts, நீங்க என்ன ஓப்பனிங் காம்பினேஷன் போனாலும் அதை பத்தி எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் தே ஷுட் ஸ்டிக் வித் இட். ஏன்னா பிரேவிஸ் வந்துட்டான் 4ல. சோ உனக்கு பெரிய ஒரு பாதரேஷன் இருக்காங்க. சஞ்சு ருத்து ரெண்டு பேருமே ஹார்டா போலாம். முகேஷை வந்து டேக் டவுன் பண்ண பாக்கணும். லுங்கி இஸ் கோயிங் டு கெட் தோஸ் லூப்பி ஸ்லோவர் ஒன்ஸ் இன். கொஞ்சம் மேபி கொஞ்சம் ரெஸ்ட்ரெயின்ட் காட்டலாம் லுங்கி இங்கிடிக்கு அகேன்ஸ்டா ரெண்டு ஓப்பனர்ஸுமே. ஏன்னா ஐ திங்க் ஹி வில் போஸ்ட் சம் கொஸ்டின்ஸ் டு சஞ்சு அண்ட் ருத்து வித் தட் லூப்பி ஸ்லோவர் பால். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த குவிஸ். Okay, second part of the quiz is where Delhi's weakness truly lies. Sanju Akshar Pateloda entry point ku wait பண்ணனும். He can really unleash it against spin of Akshar Patel. Akshar Pateloda first over take down பண்ணினா then it opens the game up differently. ஏனா you got Kuldeep and Viparaj Nigam against Shivam Dube, Devon Davis and Prashant Veer, two left-handers and a right-hander who are all great spin hitters. So அவங்களோட bowling
நம்ம we can actually climb into it like how RCB did against our bowling at Chinnaswamy. இந்த bowling நீங்க climb in பண்ணனும்னா that start against Mukesh needs to be pinpoint aggressive and slight restraint against Lungi Ingidi, get to the 4th over mark, take down Akshar Patel in the defensive 6th over. This will be my pattern of play if Chennai are batting. And நான் 2 times யோசிக்க மாட்டேன். சென்னையோட பேட்டிங் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிடுறது பெட்டர் நான் ஃபீல் பண்றேன். சென்னையோட பேட்டிங் அண்ட் சென்னையோட bowling கன்சிடர் பண்ணும்போது நீ 11 பத்தி கேட்டா அகில் ஹுசைன் வரணும். It will lend a little bit of experience. So எப்படி 11 செட்டப் ஆகுதுன்னு பார்க்கலாமே. சஞ்சு and Rutu open the batting. 3 is Ayush Matre. 4 is Sarfaraz. 4 is Sarfaraz. 5 Brevis. 6 Dubey. 7 Prashant Veer. And you can always மாத்திக்கலாம். 2 left-hander back-to-back பண்ணானா you can push one up. Start based up. Power play குள்ள விக்கெட் வந்துச்சுன்னா சர்ஃப்ராஸ் கான நீ அனுப்பலாம் உள்ள to take on the power play. So that's number 7. 8 is Akhil Hussain. 7 வரைக்கும் சொல்லிட்டால. 7 Prashant Veer. 8 is Akhil Hussain. 9 is Jamie Orton. 10, 11 is Anshul Kamboj and Khalil. And 12 is Noor. Noor. Okay. Karthik Sharma எங்க? You going to leave him out? கார்த்திக் சர்மா எப்படி விளையாடுறது? யாரை So டிராப் you will பண்ணுறது? ஆயுஷ் மாத்திரம் டிராப் பண்ண முடியாது. சர்ஃப்ராஸ் கான் லுக்கிங் இன் கன் ஃபார்ம். நான் முன்னாடியே சொன்னேன், எல்லாரும் என்ன வேற கிண்டல் பண்ணாங்க. பீடாக எனக்கு கிண்டல் பண்ணான். அவன் நெட்லயே அவுட் ஆல இன்ஃபார்ம் பேட்டர்னு அப்பவே கிண்டல் பண்ணான். அவன் நெட்லயும் அவுட் ஆல மேட்ச்லயும் அவுட் ஆல போட்டு பொலன்னு பொழந்துன்னு இருக்கான் பிடிச்சு. சர்ஃப்ராஸ் கான நீ விட முடியாது, பிரவிஸை விட முடியாது, டூபேவை விட முடியாது, பிரசாந்த் வீரை விட முடியாது. But எங்க isn't it விளையாடுறது? unfair? No, but you yourself on Twitter had said when one of the fans உங்களை கேட்டிருந்தப்ப நீங்களே வந்து சொல்லியிருந்தீங்க, it's just என்ன சொல்றது, இப்பதான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, we should give him the chances அப்படின்றீங்க. Now because of the team combination, when it comes to the team combination, it is okay to let him out அப்படின்னு you want. See, if Brevis was fit right from the start, okay, Uh. the problem here is if Brevis was fit right from the start, only one between Karthik Sharma and Prashant Veer would have played. Okay, இப்ப கூட கார்த்திக் சர்மா வந்து நான் நாட் குட்லாம் சொல்லவே இல்லை. Tomorrow if somebody is not getting runs, he comes right back in. The problem is Prashant Veer போன மேட்ச் RCB against he showed a little bit more than what Karthik Sharma showed. So you have to stick with Prashant Veer. And the other thing, the case being made for Prashant Veer is the fact that he is a left-hander. உங்ககிட்ட left-hander இல்ல. ஒரு left-handed batter வேணும். and உனக்கு middle overs அன்னைக்கு யார் குஜராத் டைட்டன்ஸ்க்கு யார் டேக் டவுன் பண்ணாங்க? டேக் டவுன் இல்ல, வாஷிங்டன் சுந்தர் batted at a strike rate of 160, 170, got a 50. He's a left-hander. He's batting at number 4. உனக்கு அந்த left-hander தேவை. Because you got Kuldeep Yadav and you got Vipraj Nigam and Akshar Patel. So இந்த ஸ்பின்னருக்கு against left-hander இல்லனா எப்படி? ஒரே ஒரு left-hander சிவம் துபே வந்துட்டு அவன் அடிக்கலனா there's a chance that somebody goes aggressive and you can't hit, right? So அத ஞாபகம் வச்சிருக்கும்போது பிரசாந்த் வீர் becomes a more required personnel in the team than Karthik Sharma at this point of time. Okay, all right. இப்போ வந்து now we will look into DC. நம்ம CSK ஓட இதெல்லாம் பார்த்தாச்சு, playing 11 plus the impact நம்ம பேசியாச்சு. Now we are going to look at DC after their previous game, especially against GT. That will definitely run in their mind. அந்த கடைசி ஓவர், அந்த கடைசி பால் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ரன் பண்ணிட்டு இருக்கும். In an important game, அந்த 2 points அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். because அந்த கடைசி வரைக்குமே டேவிட் மில்லர் அந்த ஒரு பாயிண்ட் வந்து அவங்க கையில தான் வந்து வச்சிருந்தாரு. பட் நீங்க சொன்ன மாதிரி நேத்து இல்லப்பா நீ வெச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு வந்து வந்திருக்காரு. This will definitely run in the team's mind இல்லையா? It will, but I think the DC team has enough quality, Stika, because KL Rahul போன மேட்ச் ஆனதா இருக்கட்டும், they've got another amazing opener in Patul Nissanka. He's going under the radar. போன மேட்சும் போட்டு பொலன்னு போலதான். Very good player of spin, very aggressive. KL Rahul is slightly taller. He's taller in stature. Patul Nissanka is shorter. So bowler oda length மாறும் அதுக்கு ஏத்த மாதிரி. So அவங்க ரெண்டு பேருமே they are complementing one another really well. Akshar Patel, very unlike Akshar Patel to have got out like that in the last ball of the spell to Rashid Khan. Now, let me make this very clear. எனக்கு வந்து I do think that CSK will win this game, okay? I do think. But that is a lot coming from a feeling, a hunch. But if you're going to analyze it, DC will have to make a lot of mistakes for CSK to win this game. ஏன்னா bowlingல all bases covered, battingல all bases covered, power இருக்கு. டேவிட் மில்லர் வேற போன மேட்ச் சும்மாவே அடி நடிப்பான். போன மேட்ச் அடிச்சுட்டு வேற வந்திருக்கான். He's missed it up, but he looked. அந்த பிரசித் கிருஷ்ணா ஒரு ஷாட் அடிச்சான் சிஸ்திகா. Yes, even when we were debating that, David Miller should be, ஏன்னா he's not new to this, right? இப்போ ஒரு முகுல் சௌத்ரி அந்த மாதிரி மிஸ் பண்ணிருந்தான் லாஸ்ட் ஸ்டேஜஸ்லனா ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். ஒரு ஆயுஷ் பதோனி மிஸ் பண்றான், அண்டர்ஸ்டாண்டபிள். எனிபடி ஃபார் தட் மேட்டர், ஒரு கார்த்திக் சர்மா மிஸ் பண்றான், பிரசாந்த் வீர் மிஸ் பண்றான், அந்த மாதிரி கேமை க்ளோஸ் அவுட் பண்றதுக்குன்னா வெரி அண்டர்ஸ்டாண்டபிள். டேவிட் மில்லர் வந்து இது என்ன ஈஸ்ட் இந்தியா கம்பெனி லான்ச் ஆனதுல இருந்து IPL ஆடிட்டு இருக்காரு.
அப்பல இருந்து ஐபிஎல் ஆடிட்டு டு மேக் தட் மிஸ்டேக் as a சீனியர் பேட்டர் ஷுட் ஹர்ட். பட் ஆனா டேவிட் மில்லர் வந்து அது வரைக்கும் ரன்ன பால் தான் ஆடி இருந்தான். 10 பால் 12 ரிட்டையர் ஆகி போகும்போது திரும்பி வந்தவொடனே ஒரு 2 ஷாட் அடிச்சான். ஒரு புல்லு ஒண்ணும் பிரசித் கிருஷ்ணா ஒரு பால் நேர்ல அடிச்சான் கோட்லால. ஸ்ட்ரெயிட்டா போய் ஊந்துச்சு இந்தியா கேட்ல. எங்கேயோ போய் ஊந்துச்சு பால். அதெல்லாம் வந்து ஹியூஜ் கிடையாது, ஹியூமங்கஸ் 6. சோ வித் ஆல் திஸ் டிசி எங்க மிஸ்டேக் பண்ணுவானே எனக்கு தெரியல. அக்சர் பட்டேல் நடுவுல வந்து ஆடலாம். அவன் போன மேட்ச் வந்து மிஸ்டேக் பண்ணல, மிஸ்டேக்கா பண்ணி ஒரு ரன்ல தோத்தான் மேட்ச். எப்படி மிஸ்டேக்கா பண்ணி மிஸ்டேக் குடில் இல்ல, மிஸ்டேக் நெடில் மிஸ்டேக்கா பண்ணி தோத்துருக்கான். அவன் வந்து he has to once again commit a lot of mistakes. And CSK's bowling with Akhil Hussain, hopefully if they can put an improved performance, can put DC under pressure. Alright. And also நீங்க சொன்ன மாதிரி டிசி எஸ்பெஷலி பிளேயிங் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே அட் சேப்பாக் வந்து ஹாப்பி மெமரிஸ் தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஏன்னா போன டைம் அவங்க வந்து சந்திச்சப்பவும் தே ஒன் தி கேம். கேஎல் ராகுல் வாஸ் தி மேன் ஆஃப் தி மேட்ச் அண்ட் எவ்ரிபடி ஸ்டெப்ட் அப். ஒரு விப்ராஜா இருக்கட்டும், அக்சர் பட்டேல், நீங்க சொல்ற எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா அந்த டீம் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருந்துச்சு. நோபடி மேட் அ மிஸ்டேக் ஐ மீன் அட் எனி பாயிண்ட். அதே மாதிரி அவங்க வந்தாங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அது டிசியோட கேமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. My hunch is that the CSK's top order will fire. Brevis coming in will create that required momentum and X factor for CSK. Akhil Hussein's experience with the new ball. He is not a middle overs controller. Okay, so new ball la 1-2 over kuduthe avana 2 over at least 1 or 2 overs, which will allow your middle overs to be completely controlled by Noor Rahul. அத நீ பண்ணி பிரசாந்த் வீரியும் கொஞ்சம் கேம் குள்ள லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா உள்ள எடுத்துன்னு வந்தா I think CSK can create some sort of, but I do believe Sanju, Rutu, Brevis and Akhil will have to kind of, take the charge. They have to lead it and set it up for them. And of course, Jamie Orton sama form la irundharu. He's bowled also well. அவரை தயவு செய்து யார்கர் போட வச்சு படுத்தாதீங்க, ஹார்ட் லெங்த் போட சொல்லுங்க. யார்கரை போட வச்சு அவர் படுற அவதியை பாக்குறது என்னால முடியல. எங்கனால முடியல. ஆல்ரைட். ஓகே, உங்களோட பிரெடிக்ஷன்ஸ் இதுவரைக்கும் 11 out of 30னா வந்திருக்கணும். ஓகேவா? நான் அப்பவும் போன டைம் வந்து நான் வந்து சொன்னேன். எல்எஸ்ஜின்னு அவ்ளோ பாயிண்ட்ஸ் வேற உங்களுக்கு நான் வந்து எடுத்து கொடுத்தேன். அப்பவும் முடியாது அப்படின்னு நீங்க போய் கேகேஆர் பக்கம் இருந்தீங்க. அண்ட் ஆல்சோ முகுல் சௌத்ரி வந்து உங்ககிட்ட இருந்து அப்படி பறிச்சு அதை வச்சுட்டாரு. நாளைக்கு will it become 11 out of 14 அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். கீ மேட்சப்ஸ் யாரா இருக்கும்னு எங்களுக்கு சொல்லுங்க. அண்ட் அட் த சேம் டைம் நீங்க அந்த 60-40 இல்ல 50.1 49.9 அப்படின்னு சொல்லுவீங்களே, அந்த மாதிரி உங்களுடைய பொன்மொழிகளை அப்படியே தெளிச்சு விடுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியல ப்ரெடிக்ஷன் எப்படி பண்றதுனே தெரியல இந்த மேட்ச். பேசாம இந்த ஒரு மேட்சுக்கு நான் டெஸ்ட் மேட்ச் விளையாடி விட்டுலாமான்னு பாக்குறேன். ராகுல் டிராவிட் மாதிரி பால விட்டுலாமான்னு யோசி. எல்லா இடத்துலயும் இது ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கு, கான்ஃபிளிக்டடா இருக்கு. ஏன்னா பிரெவிஸ் நல்லா பண்ணணும், சஞ்சு நல்லா பண்ணணும், அகில் ஹுசைன் எடுத்துன்னு வரணும். சிஎஸ்கே கிட்ட டிசிய பிரஷர்ல போடுறதுக்கான எல்லா எபிலிட்டியும் இருக்கு. நடக்குமா இல்ல அதுக்கு ஏத்த மாதிரி காம்பினேஷனை விளையாடுவாங்களா, டாக்டிக்கலி will they get it right தெரியாது. அப்படிங்கறதுனால I am going with DC 55-45. 55-45 சரி. எல்லாம் நான் சொன்னேன்ல, அந்த காம்பினேஷன், பேட்டிங் ஆர்டர், insertion points, entry point of batters, entry point of bowlers, construction of power play with the bat and with the ball. இவ்வளோ CSK have to get all of these right and DC have to make errors. அதனாலதான் ஆனா அப்பவுமே வந்து அந்த 45 கொடுக்கறதே வந்து for the pure entry of Brevis and Akhil Hussain hopefully. All right, okay, so it's on. இப்போ வந்து DC பக்கம் நீங்க சாஞ்சிருக்கீங்க. though your heart is telling CSK, DC 55, CSK 45. ஆல் ரைட், நம்ம நாளைக்கு வந்து மேட்சுக்கு அப்புறம் சந்திப்போம். உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டா வருதா, சிஎஸ்கே சூப்பரா எல்லா இதையும் டிக் பண்றாங்களா அப்படின்னு பார்க்கலாம், டிசி தப்பு பண்ணுதா அப்படிங்கறதையும் பார்ப்போம். ஓகேவா? 1 கிலோ பிளஸ் 2 கிலோ. சரி, ஓகே, பாத்துக்கலாம். ஆல் ரைட்டுங்க, பாய்ங்க. பை பை பை.